அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெல்லி சுல்தானிய பேரரசு இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் அரபியர் துருக்கியரின் வருகை அந்த லெசனுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. டெல்லி சுல்தானிய பேரரசு ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். நம்ம லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் பாக்ஸ் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த லெசனுக்கு இந்த ஒரே ஒரு வீடியோ ஸ்கூல் புக்கு ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு முழுமையாக பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அந்தளவுக்கு பக்காவாக லைன் பை லைன் கொஷின் நம்ம கொடுத்துட்டோம். புக்கு இன்சைடு கொஷின் எவ்வளோ இருக்குன்னா 152 கொஷின், எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 8 கொஷின், டோட்டலாக ஒரு 160 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்துக்க. முதல்ல ஒரு 7 கொஷின் பார்த்திங்கன்னா அந்த அரபியர் துருக்கியரின் வருகை பற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 7 கொஷின் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து 8வது கொஷின்லேருந்து டெல்லி சுல்தானிய பேரரசுடைய கொஷின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே இருந்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நம்ம லைனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பொறுத்துக்க. அல்பர்னி பார்த்திங்கன்னா தாரிக் அல் இந்து அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும். மினஜ் உஸ் சிராஜ் அவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா தபகத் இ நஸ்ரி, அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு. ஆன்சருக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஜியாவுதீன் பார்னி அவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா தாரிக் இ பெரோஷாகி அதாவது பெரோஸ் துக்லக் வரையிலான டெல்லி சுல்தான்களின் வரலாறு. அமீர் குஸ்ரு ஸோ அவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா மிப்தா உல் புது, ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் அது. ஸோ அல்பர்னி அப்படின்னா தாரிக் அல் இந்து, மின் அஜ் உஸ் சிராஜ் பார்த்திங்கன்னா தபகத் இ நஸ்ரி, ஜியாவுதீன் பார்னி பார்த்திங்கன்னா தாரிக் இ பெரோஷாகி, அமீர் குஸ்ரு பார்த்திங்கன்னா மிப்தா உல் புதூஷ், ஜலாலுதீன் கில்ஜியோடைய வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். ஸோ நெக்ஸ்ட் 2வது கொஷின். பாரசீக வரலாற்று ஆவணங்கள் டெல்லி சுல்தானியம் குறித்து மிகைப்படுத்தி கூறுகின்றன. குறிப்பிட்ட சுல்தானியன் ஆட்சியில் நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்த அவற்றின் கருத்துக்கள் எந்த விமர்சனமும் இன்றி நவீன கல்வி புலத்தினுள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா சுனில் குமார், எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தான் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்கார். பாரசீக வரலாற்று ஆவணங்கள் டெல்லி சுல்தானியம் குறித்து மிகைப்படுத்தி கூறுகின்றன. குறிப்பிட்ட சுல்தானியன் ஆட்சியில் நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்த அவற்றின் கருத்துக்கள் எந்த விமர்சனமும் இன்றி நவீன கல்வி புலத்தினுள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸோ சொன்னது பார்த்திங்கன்னா சுனில்குமார், எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தான். 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த கஜினி மாமூது டேஸ் முறை இந்தியா மீது தாக்குதல்கள் நடத்தினார். ஸோ எத்தனை முறை அப்படின்னா 17 முறை. 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த கஜினி மாமூது 17 முறை இந்தியா மீது தாக்குதல் நடத்தினார். கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா குரௌஷா. கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் குரௌஷா. நெக்ஸ்ட்டு 5வது கொஷின். அல்பர்னி பற்றி சரியானது. மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். கணிதவியலாளரும் தத்துவ ஞானியும் வானவியலாளரும் வரலாற்று ஆசிரியருமான அல்பர்னி கஜினி மாமூதுடன் இந்தியா வந்தார். கிதாப் உல் இந்து என்ற தனது நூலை இயற்றுவதற்கு முன்பு அவர் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார். இந்து மத நூல்களையும் தத்துவ நூல்களையும் கற்றார். யூக்ளிடின் கிரேக்க நூலை கூட அவர் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தார். ஆரியபட்டரின் முக்கிய நூலான ஆரிய பட்டயம் என்ற நூலை மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தினார். புவி அதன் அச்சில் சுழல்வது இரவு பகலை ஏற்படுத்துகிறது போன்ற செய்திகள் உள்ளடக்கிய நூல் எது அப்படின்னா அந்த ஆரியபட்டருடைய ஆரிய பட்டயம் அப்படின்ற நூல். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி, அதாவது ஆப்ஷன் பி. மொத்தம் 5 கூற்றுமே நம்ம சரியாக தான் வச்சுருக்கோம். ஸோ மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். கணிதவியலாளரும் தத்துவ ஞானியும் வானவியலாளரும் வரலாற்று ஆசிரியருமான அல்பர்னி கஜினி மாமூதுடன் இந்தியா வந்தார். கிதாப் உல் இந்து என்ற தனது நூலை இயற்றுவதற்கு முன்பு அவர் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார். இந்து மத நூல்களையும் தத்துவ நூல்களையும் கற்றார். யூக்ளிடின் கிரேக்க நூலை கூட அவர் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தார். ஆரியபட்டரின் முக்கிய நூலான ஆரிய பட்டயம் என்ற நூலை மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தினார்.
கன்னௌசி அரசர் ஜெயசந்திரரை எதிர்த்து போர் புரிய மீண்டும் விரைவிலேயே டேஸ் இந்தியா வந்தார். யார் அப்படின்னா முகமது கோரி. ஸோ முகமது கோரியில் இருந்து தான் அந்த டெல்லி சுல்தானிய பேரரசே வந்து ஆரம்பிக்கும். ஸோ 8வது கொஷின்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது கன்னௌசி அரசர் ஜெயசந்திரரை எதிர்த்து போர் புரிய மீண்டும் விரைவிலேயே முகமது கோரி இந்தியா வந்தார். நெக்ஸ்ட் 7வது கொஷின், கஜுராஹோ பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. லட்சுமணர் கோயில், விஸ்வநாதர் கோயில், கந்தரியா மகாதேவர் கோயில் உள்ளிட்ட பல கோவில்களை கொண்ட உலக புகழ்பெற்றது கஜுராஹோ கோயில் வளாகம். கஜுராஹோ கோயில் வளாகம். கூற்று 2, கஜுராஹோவில் இருந்து ஆட்சி புரிந்த பந்தேல்கண்ட் சந்தேலர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில்கள் எல்லாமே கஜுராஹோவிலிருந்து ஆட்சி புரிந்த பந்தேல்கண்ட் சந்தேலர்களால் கட்டப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. ஸோ 8வது கொஷின், இங்கே தான் வந்து லெசனே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அந்த அரபியர் துருக்கியர் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு 7 முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இங்கேருந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக வந்து படிக்கணும், பொறுத்துக்க. ஸோ அடிமை வம்சத்துடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1206லேருந்து 1290 வரை மொத்தமாக 84 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அடிமை வம்சம். மொத்தமாக டெல்லி சுல்தானிய பேரரசை வந்து 5 வம்சங்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்கு. அதுதான் அந்த 5 வம்சங்கள். அடிமை வம்சம் வந்து 1206லேருந்து 1290 வரை மொத்தம் 84 ஆண்டுகள். கில்ஜி வம்சம் வந்து 1290லேருந்து 1320 வரை மொத்தம் 30 ஆண்டுகள். கில்ஜி வம்சம் 1290லேருந்து 1320 வரை 30 ஆண்டுகள். துக்ளக் வம்சம் வந்து 1320லேருந்து 1414 வரை மொத்தம் 94 ஆண்டுகள். துக்ளக் வம்சம் 1320லேருந்து 1414 வரை 94 ஆண்டுகள். சையது வம்சம் 1414லேருந்து 1451 வரை மொத்தம் 37 ஆண்டுகள். சையது வம்சம் வந்து 1414லேருந்து 1451 வரை 37 ஆண்டுகள். லோடி வம்சம் 1451லேருந்து 1526 வரை மொத்தம் 75 ஆண்டுகள். லோடி வம்சம் 1451லேருந்து 1526 வரை மொத்தம் 75 ஆண்டுகள். குறைவாக ஆட்சி செய்த டெல்லி சுல்தானிய பேரரசு எது அப்படின்னு கேட்பாங்க. அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த டெல்லி சுல்தானிய பேரரசு எது அப்படின்னு வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ ஆண்டுகளும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதிகபட்சம் 94 ஆண்டுகள் துக்ளக் வம்சம், குறைந்தபட்சம் வந்து கில்ஜி வம்சம் 30 ஆண்டுகள். அடிமை வம்சத்தின் 3 முக்கிய ஆட்சியாளர்கள். ஸோ 3 முக்கிய ஆட்சியாளர்கள் பாருங்கள். குத்புதீன் ஐபக் 1, இல்துமிஷ் 1, பால்பன் 1. இவங்க 3 பேருமே வந்து அடிமை வம்சத்தின் 3 முக்கிய ஆட்சியாளர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அவர்கள் ஆட்சி செய்த ஆண்டுகள் பாருங்கள். குத்புதீன் ஐபக் 1206லேருந்து 1210 வரை. இல்துமிஷ் 1211லேருந்து 1236 வரை. பால்பன் 1266லேருந்து 1287 வரை. இவர்களெல்லாம் கொடுத்துட்டு கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிடுவாங்க. இயர்ஸு அந்த 1 by 1 யார் வராங்கன்றது பார்த்துக்கோங்க. குத்புதீன் ஐபக்குக்கு அடுத்து இல்துமிஷ், அப்புறம் வந்து பால்பன். கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடிமை வம்சத்தை மம்லுக் வம்சம் என்றும் கூறுவர். அடிமை வம்சத்தை மம்லுக் வம்சம் என்றும் கூறுவர். மம்லுக் என்பதற்கு உடைமை என்று பொருளாகும். மம்லுக் என்பதற்கு உடைமை என்று பொருளாகும். இது ஓர் அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயராகும். இது ஓர் அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயராகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். குத்புதீன் ஐபக் சிறுவனாக இருந்தபோதே கஜனியில் ஓர் அடிமையாக சுல்தான் டேஸ் என்பவருக்கு விற்கப்பட்டார். ஸோ யாருக்கு அப்படின்னா முகமது கோரிக்கு விற்கப்பட்டார். குத்புதீன் ஐபக் சிறுவனாக இருந்தபோதே கஜனியில் ஒரு அடிமையாக சுல்தான் முகமது கோரி என்பவருக்கு விற்கப்பட்டார். நெக்ஸ்ட்டு 12வது கொஷின். பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த டேஸ் என்ற ஒரு துருக்கிய தளபதி குத்புதீன் ஐபக்கிற்கு உதவினார். ஸோ யார் அப்படின்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி. பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த முகமது பின் பக்தியார் கில்ஜி என்ற ஒரு துருக்கிய தளபதி குத்புதீன் ஐபக்கிற்கு உதவினார்.
நெக்ஸ்ட்டு 13வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. குத்புதீன் ஐபக் 4 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். குத்புதீன் ஐபக் 4 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். குத்புதீன் ஐபக் புத்திசாலி என்றும் நேர்மையான நிர்வாகி என்றும் பெயர் எடுத்தார். குத்புதீன் ஐபக் புத்திசாலி என்றும் நேர்மையான நிர்வாகி என்றும் பெயர் எடுத்தார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே வந்து சரியானவை. 14. குத்புதீன் ஐபக் 1210 லாகூரில் டேஸ் எனும் விளையாட்டின் போது நிகழ்ந்த ஒரு விபத்தில் இறந்தார். ஸோ எந்த விளையாட்டு அப்படின்னா சவுகான், அதை வந்து தமிழில் குதிரை போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே வந்து சரியானவை. குத்புதீன் ஐபக் 1210 லாகூரில் சவுகான், அதாவது குதிரை போலோ எனும் விளையாட்டின் போது நிகழ்ந்த ஒரு விபத்தில் இறந்தார். குத்புதீன் ஐபக்கின் அடிமையும் மருமகன், அதாவது அடிமை ப்ளஸ் அவருடைய மருமகன் யார் அப்படின்னா இல்துமிஷ். குத்புதீன் ஐபக்கின் அடிமை ப்ளஸ் மருமகன் தான் வந்து இல்துமிஷ். நெக்ஸ்ட்டு 16. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பண்டகன் என்பது பண்ட என்பதன் பன்மையாகும். பண்டகன் என்பது பண்ட என்பதன் பன்மையாகும். பண்டகன் என்பதற்கு படை அடிமை என்று பொருள். பண்டகன் என்பதற்கு படை அடிமை என்று பொருள். வட இந்தியாவில் குரித் பண்டகன் மொய்சுதீன் கோரியின் அடிமைகளாவர். வட இந்தியாவில் குரித் பண்டகன் வந்து மொய்சுதீன் கோரியின் அடிமைகளாவர். சுல்தான் சம்சுதீன் இல்துமிஷின் அடிமை சம்ஷி பண்டகன் என்று குறிப்பிடப்படுவார். சுல்தான் சம்சுதீன் இல்துமிஷின் அடிமை சம்ஷி பண்டகன் என்று குறிப்பிடப்படுவார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 17வது கொஷின். கீழ் காணப்படும் வாக்கியங்களை ஆராய்க. இதுலேயும் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அனைத்தும் சரியானவை அப்படின்னு கொடுக்கறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் பண்ணணும். அதே மாதிரி மிஸ்டேக்காக கொடுத்துட்டு நம்ம வந்து சரியாக வந்து சொல்லக்கூடாது. எல்லாமே இதிலே நம்ம வந்து சரியாகவே கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பாருங்கள். இல்துமிஷ் ஓர் இல்பாரி துருக்கியர். இல்துமிஷ் ஓர் இல்பாரி துருக்கியர். இல்துமிஷின் மேல்தட்டு அடிமைகள் பலரும் துருக்கிய மங்கோலிய வழித்தோன்றல்கள். இல்துமிஷின் மேல்தட்டு அடிமைகள் பலரும் துருக்கிய மங்கோலிய வழித்தோன்றல்கள். அவர்கள் புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் போன்ற வணிக மையங்களில் இருந்து வணிகர்கள் டெல்லிக்கு அழைத்து வந்தனர். அவர்கள் வந்து புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் போன்ற வணிக மையங்களில் இருந்து வணிகர்கள் தில்லிக்கு அழைத்து வந்தனர் வணிகர்களை. இவர்கள் அனைவருக்குமே துருக்கிய பட்டங்களை சம்சுதீன் இல்துமிஷ் கொடுத்தார். தனது மேல்தட்டு இராணுவ அடிமைகளையே அவர் நம்பியிருந்தார். இவர்கள் அனைவருக்குமே துருக்கிய பட்டங்களை சம்சுதீன் இல்துமிஷ் கொடுத்தார். தனது மேல்தட்டு இராணுவ அடிமைகளையே அவர் நம்பியிருந்தார். இந்த மேல்தட்டு இராணுவ அடிமைகள் தான் வந்து பண்டகன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். இல்துமிஷ் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆரம் ஷா ஆட்சிக்கு வருவதை தடுத்து தானே தில்லியின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். ஆரம் ஷா ஆட்சிக்கு வருவதை தடுத்து தானே தில்லியின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். லாகூரிலும் முல்தானிலும் நசுருதீன் குபத்ஷாவின் படையை எதிர்த்து வெற்றி பெற்றார். லாகூரிலும் முல்தானிலும் நசுருதீன் குபத்ஷாவின் படையை எதிர்த்து வெற்றி பெற்றார். வங்காள ஆளுநர் அலிவர்தனின் சதியை முறியடித்தார். வங்காள ஆளுநர் அலிவர்தனின் சதியை முறியடித்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 19. இல்துமிஷிடம் ஆதரவு கேட்டவர் யார் அப்படின்னா கவாரிஷ்மி ஷா ஜலாலுதீன். இல்துமிஷிடம் ஆதரவு கேட்டவர் யார் அப்படின்னா கவாரிஷ்மி ஷா ஜலாலுதீன். போர்ப்பகை காரணமாக வந்து ஆதரவு வந்து தரவில்லை. போர்ப்பகை காரணமாக ஆதரவு தரவில்லை. 20வது கொஷின். டெல்லியில் உள்ள 243 அடி உயரமுள்ள குதுப்பினார் என்ற வெற்றி துணை கட்டத் தொடங்கியவர் பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக். கட்டி முடித்தவர் பார்த்திங்கன்னா இல்துமிஷ். டெல்லியில் உள்ள 243 அடி உயரமுள்ள குதுப்பினார் என்ற வெற்றி தூணை கட்டத் தொடங்கியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட் அதே தான்.
டெல்லியில் உள்ள 243 அடி உயரமுள்ள குதுப்பினார் என்ற வெற்றி தூணை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னா இல்துமிஷ். அவருடைய குத்புத்தீன் ஐபக்குடைய அடிமை ப்ளஸ் மருமகன் தான் இல்துமிஷ். ஸோ அவர் தான் வந்து கட்டி முடித்தார். நெக்ஸ்ட்டு 22வது கொஷின். டேஸ் ஆட்சி காலத்தின் 2 அடிப்படை நாணயங்கள் செப்பு வெள்ளி தங்காவை அறிமுகம் செய்ததற்கும் குறிப்பிடத்தகுந்தது. ஸோ யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த செப்பு வெள்ளி தங்கா வந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா இல்துமிஷ் ஆட்சி காலத்தில் வந்து 2 அடிப்படை நாணயங்கள், ஒன்று செப்பு, இன்னொன்று வந்து வெள்ளி தங்கா, ரெண்டுமே வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இல்துமிஷின் கடைசி மகன் யார் அப்படின்னா சுல்தான் 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது. இல்துமிஷின் கடைசி மகன் யார்னா சுல்தான் 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது. இல்துமிஷின் மகள் யார் அப்படின்னா சுல்தானா ரஷ்யா. இல்துமிஷின் மகள் வந்து சுல்தானா ரஷ்யா. சுல்தானா ரஷ்யா பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அரியணை ஏறுவதற்கு துருக்கிய பிரபுக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சுல்தானா ரஷ்யா வந்து அரியணை ஏறுவதற்கு துருக்கிய பிரபுக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜலாலுதீன் யாகூத் என்ற அடிமையை குதிரை இலாய பணித்துறை தலைவராக உயர்ந்த பதவியில் அமர்த்தினார். அந்த பதவியுடைய பெயர் தான் வந்து அமீர் இ அகூர். குதிரை இலாய பணித்துறை தலைவர், அந்த பதவி தான் அமீர் இ அகூர். இது துருக்கிய பிரபுகளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. தெற்கு பஞ்சாபில் கலகக்கார ஆளுநர் அல்துனியாவை தண்டிப்பதற்கு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை சதிகாரர்கள் பயன்படுத்தி அவரை ஆட்சியிலிருந்து அகற்றினர். தெற்கு பஞ்சாபில் கலகக்கார ஆளுநர் அல்துனியாவை தண்டிப்பதற்கு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை சதிகாரர்கள் பயன்படுத்தி அவரை ஆட்சியிலிருந்து அகற்றினர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 26. குதிரைகள் மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல் கையில் வில் அம்புடன் அரசு பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார். இதை சொன்னது யார் அப்படின்னா இபன் பதூதா. ஒரு முக்கியமான கொஷின். குதிரைகள் மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல் கையில் வில் அம்புடன் அரசு பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் என்று சொன்னவர் வந்து இபன் பதூதா. நெக்ஸ்ட் 27. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. உலுகான் இல்துமிஷ் ஆட்சியின் போது அடிமையாகவும் இளைஞராகவும் இருந்தார். உலுகான் இல்துமிஷ் ஆட்சியின் போது அடிமையாகவும் இளைஞராகவும் இருந்தார். கூற்று 2. அவர் சுல்தானுக்கு துணையாக இருந்த, அதாவது ஆட்சி அதிகார பிரதிநிதி என்று பொருள்படும் நயிப் இ முல்க் என்ற பட்டம் சூட்டிக்கொண்டார். அவர் ஆட்சி அதிகார பிரதிநிதி என்று பொருள்படும் நயிப் இ முல்க் என்ற பட்டம் சூட்டிக்கொண்டார். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் 28. கியாஸ் உத்தீன் பால்பனாக டெல்லி ஆட்சியை டேஸ் ஆண்டு கைப்பற்றினார். எப்போனா 1266. கியாஸ் உத்தீன் அப்படின்றது அவருடைய பெயர் வந்து பால்பனாக டெல்லி ஆட்சியை 1266 ஆண்டு கைப்பற்றினார். 29. டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தோவாபிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதல்களை டேஸ் குறிப்பிடுகிறார். யார் அப்படின்னா பரணி. டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தோவாபிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதல்களை பரணி குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் 30வது கொஷின் சரியானதை தேர்ந்தெடு. 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்கள். குத்தகையில்லா நிலங்கள் அது என்ன சொல்லுவாங்கன்னா மக்ப்ரூசி. குத்தகை இல்லா நிலங்கள் அது வந்து மப்ரூசி. பால்பன் கலகங்களை ஈவிரக்கமின்றி ஒடுக்கினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே வந்து சரியானவை. மேவாரை சுற்றிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த மியோ என்ற ஒரு சமூகம் கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டிருந்தது. இவர்களை முற்றிலும் அழித்தவர் யார் அப்படின்னா பால்பன். மேவாரை சுற்றிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த
மியோ என்ற ஒரு சமூகம் கொள்ளையிலும் ஈடுபட்டு இருந்தது. இவர்களை முற்றிலும் அழைத்தவர் வந்து பால்பன். தனக்கு பிடித்த ஓர் அடிமையான யாரை பால்பன் வங்காள ஆளுநராக நியமித்தார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா துக்ரில் கான். தனக்கு பிடித்த ஒரு அடிமையான யாரை பால்பன் வங்காள ஆளுநராக நியமித்தார்? துக்ரில் கான். துக்ரில் கான் வெளிப்படையாகவே கலகம் செய்தார். அவரை ஒடுக்குவதற்கு பால்பன் யாரை அனுப்பி வைத்தார்? யார் அப்படின்னா அமீன் கான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. துக்ரில் கான் வெளிப்படையாகவே கலகம் செய்தார். அவரை ஒடுக்குவதற்கு பால்பன் யாரை அனுப்பி வைத்தார்? அமீன் கான். நெக்ஸ்ட்டு 34. கீழ்காணப்படும் வாக்கியங்களை ஆராய. மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். துக்ரில் கான் கலகத்தை ஒடுக்குவதற்கு பால்பன் அனுப்பி வைத்த அவத் ஆளுநர் அமீன் கான் பணிந்து பின்வாங்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பால்பன் மேலும் 2 படைப்பிரிவுகளை அனுப்பி அவையும் தோல்வியை தழுவின. துக்ரில் கான் கலகத்தை ஒடுக்குவதற்கு பால்பன் அனுப்பி வைத்த அவத் ஆளுநர் அமீன் கான் பணிந்து பின்வாங்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பால்பன் மேலும் 2 படைப்பிரிவுகளை அனுப்பி அவையும் தோல்வியை தழுவின. பால்பன் தாமே வங்கத்திற்கு சென்றார். பால்பன் நெருங்கிவிட்டதை கேள்வியுற்ற துக்ரில் கான் தப்பி ஓடினார். பால்பன் தாமே வங்கத்திற்கு சென்றார். பால்பன் நெருங்கிவிட்டதை கேள்வியுற்ற துக்ரில் கான் தப்பி ஓடினார். பால்பன் அவரை பின்தொடர்ந்து முதலில் லக்னௌதிக்கும் பிறகு திரிபுராவை நோக்கியும் சென்றார். அங்கே துக்ரில் கானை பிடித்து பால்பனின் படைவீரர்கள் அவரை கொன்றனர். பால்பன் அவரை பின்தொடர்ந்து முதலில் லக்னௌதிக்கும் பிறகு திரிபுராவை நோக்கியும் சென்றார். அங்கே துக்ரில் கானை பிடித்து பால்பனின் படைவீரர்கள் அவரை கொன்றனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 கூற்றுமே வந்து சரி. 1, 2 மற்றும் 3 சரியானது. நெக்ஸ்ட் 35. பொருத்தமான விடையை தருக. இதுலேயும் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. வங்கத்தின் ஆளுநராக பால்பனின் மகன் புக்காரா கான் நியமிக்கப்பட்டார். வங்கத்தின் ஆளுநராக பால்பனின் மகன் புக்காரா கான் நியமிக்கப்பட்டார். பால்பன் இறந்த பிறகு புக்காரா கான் ஒரு சுதந்திர ஆட்சியாக பிரிந்து போனாரேயின்றி தந்தையின் அரியணையை கோரவில்லை. பால்பன் இறந்த பிறகு புக்காரா கான் ஒரு சுதந்திர அரசாட்சியாக பிரிந்து போனாரேயின்றி தந்தையின் அரியணையை கோரவில்லை. அவரது மகன் கைகுபாத் சிற்றின்பத்தில் விழுந்து கிடந்தார். அவரது மகன் கைகுபாத் சிற்றின்பத்தில் விழுந்து கிடந்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 36. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். மங்கோல் என்ற பெயர் பெற்ற மங்கோலிய மொழி பேசக்கூடிய மத்திய ஆசிய நாடோடி குழுக்கள் அனைத்தையும் குறிக்கும். மங்கோல் என்ற பெயர் மங்கோலிய மொழி பேசக்கூடிய மத்திய ஆசிய நாடோடி குழுக்கள் அனைத்தையும் குறிக்கும். 12ஆம் நூற்றாண்டில் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை நிறுவினர். 12ஆம் நூற்றாண்டில் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை நிறுவினர். மங்கோலியர்களின் ஆட்சி பகுதி நவீன ரஷ்யாவின் பெரும்பகுதி, சீனா, கொரியா, தென்கிழக்கு ஆசியா, பாரசீகம், இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கு ஐரோப்பா. அதாவது மங்கோலியர்களுடைய ஆட்சி பகுதி பாருங்கள், நவீன ரஷ்யாவின் பெரும்பகுதி சீனா, கொரியா, தென்கிழக்கு ஆசியா, பாரசீகம், இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கு ஐரோப்பா. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 37. செங்கிஸ்கானின் பேரன் உலுக்கானுடன் நல்லுறவை பேணுவதற்கு முயற்சி செய்தவர் யார் அப்படின்னா பால்பன். செங்கிஸ்கானின் பேரன் உலுக்கானுடன் நல்லுறவை பேணுவதற்கு முயற்சி செய்தவர் வந்து பால்பன். சட்லஜிக்கு அப்பால் முன்னேறி வரமாட்டோம் என்ற வாக்குறுதியை மங்கோலியர்களிடமிருந்து பெற்றவர் யார் அப்படின்னா பால்பன். சட்லஜிக்கு அப்பால் முன்னேறி வரமாட்டோம் என்ற வாக்குறுதியை மங்கோலியர்களிடமிருந்து பெற்றவர் வந்து பால்பன். 39வது கொஷின். பால்பன் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 1259 உலுக்கான் டெல்லிக்கு ஒரு நல்லெண்ணெய் குழுவை அனுப்பி வைத்தார். 1259 உலுக்கான் டெல்லிக்கு ஒரு நல்லெண்ணெய் குழுவை அனுப்பி வைத்தார். மங்கோலிய தாக்குதல்களில் இருந்து எல்லை பகுதியை காப்பதற்காக தனது விருப்பத்திற்கு உரிய மகன் முகமது கானுக்கு முல்தானின் ஆளுநர் பொறுப்பு அளித்திருந்தார்.
அதாவது பால்பன் வந்து மங்கோலிய தாக்குதலிலிருந்து எல்லை பகுதியை காப்பதற்காக தனது விருப்பத்திற்குரிய மகன் முகமது கானுக்கு முல்தானின் ஆளுநர் பொறுப்பு அளித்திருந்தார். மங்கோலியரோடு ஏற்பட்ட ஒரு மோதலில் முகமது கான் கொல்லப்பட்டார். மங்கோலியரோடு ஏற்பட்ட ஒரு மோதலில் முகமது கான் கொல்லப்பட்டார். இதனால் மனமுடைந்த பால்பன் 1286 இறந்து போனார். இதனால் மனமுடைந்த பால்பன் 1286 இறந்து போனார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 40வது கொஷின். ஸோ இங்கேருந்து கில்ஜி வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கில்ஜி வம்சம் அந்த ஆட்சியாளர்கள் பாருங்கள், ஜலாலுதீன் கில்ஜி 1290 1296 வரை. அலாவுதீன் கில்ஜி 1296 1316 வரை. முபாரக் ஷா கில்ஜி 1316 1320 வரைக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. கில்ஜி வம்சம் வந்து ஜலாலுதீன் கில்ஜி 1290 1296, அலாவுதீன் கில்ஜி 1294 1316, முபாரக் ஷா கில்ஜி 1316 1320. காலவரிசை கேட்கலாம், அதனால் அது பார்த்துக்கோங்க வரிசையாக. நெக்ஸ்ட் 41. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். பால்பனின் மகன் கைக்குபாத் அரசராகும் தகுதி அற்றவராக இருந்தார். பால்பனின் மகன் கைக்குபாத் அரசராகும் தகுதி அற்றவராக இருந்தார். இதனால் அவரது 3 வயது மகன் கைமார்ஸ் அரசு கட்டிலில் அமர்த்தப்பட்டார். இதனால் அவரது 3 வயது மகன் கைமார்ஸ் அரசு கட்டிலில் அமர்த்தப்பட்டார். கைக்குபாத்தின் பெயரில் அரசாட்சி செய்த படைத்தளபதி ஜலாலுதீன் கில்ஜி அவரை கொல்வதற்கு ஒரு அதிகாரியை அனுப்பினார். கைக்குபாத்தின் பெயரில் அரசாட்சி செய்த படைத்தளபதி ஜலாலுதீன் கில்ஜி அவரை கொல்வதற்கு ஒரு அதிகாரியை அனுப்பினார். விரைவிலேயே ஜலாலுதீன் முறைப்படி அரசரானார். ஜலாலுதீன் ஒரு ஆப்கானியர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 42வது கொஷின். பின் வருவனவற்றுள் பொருத்தமானதை தேர்வு செய்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். காராமின் பொறுப்பு ஆளுநரான ஜலாலுதீன் கில்ஜியின் ஒரு உடன் பிறந்தார் மகனும் மருமகனுமான அலாவுதீன் இச்சமயத்தில் மால்வா மீது படையெடுத்தார். யார்? அலாவுதீன் கில்ஜி. காராவின் பொறுப்பு ஆளுநரான ஜலாலுதீன் கில்ஜியின் ஒரு உடன் பிறந்தார் மகனும் மருமகனுமான அலாவுதீன் இச்சமயத்தில் மால்வா மீது படையெடுத்தார். இந்த படையெடுப்பில் பெருமளவு செல்வம் கிடைத்தது. இந்த வெற்றியை தக்காணத்தில் இருந்த யாதவ அரசின் தலைநகர் தேவகிரியை சூறையாடுவதற்கான ஒரு உந்துதலை அவருக்கு அளித்தது. இந்த தேவகிரி படையெடுப்பு ஒரு முக்கியமான படையெடுப்பு அலாவுதீன் கில்ஜியோட இது. இந்த படையெடுப்பில் பெருமளவு செல்வம் கிடைத்தது. இந்த வெற்றியை தக்காணத்தில் இருந்த யாதவ அரசின் தலைநகர் தேவகிரியை சூறையாடுவதற்கான ஒரு உந்துதலை அவருக்கு அளித்தது. டெல்லி திரும்பிய அலாவுதீனின் ஏற்பாட்டில் ஜலாலுதீன் கொல்லப்பட்டார். ஜலாலுதீனின் 6 ஆண்டுகால ஆட்சி 1296 முடிவுக்கு வந்தது. டெல்லி திரும்பிய அலாவுதீனின் ஏற்பாட்டில் ஜலாலுதீன் கொல்லப்பட்டார். ஜலாலுதீனின் 6 ஆண்டுகால ஆட்சி 1296 முடிவுக்கு வந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. 1, 2 மற்றும் 3 சரியானது. ஸோ நெக்ஸ்ட் 43வது கொஷின். ஜலாலுதீன் கில்ஜியை கொன்று அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியை கொன்று அரியணை ஏறியவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. 44. அலாவுதீன் கில்ஜி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானதை கூறுக. கூற்று 1 பாருங்கள். பிரபுக்கள் உயர் அதிகாரிகள் பலரையும் பணி நீக்கம் செய்தார். யார்? அலாவுதீன் கில்ஜி வந்து பிரபுக்கள் உயர் அதிகாரிகள் பலரையும் பணி நீக்கம் செய்தார். கூற்று 2. குறிப்பாக ஜலாலுதீனுக்கு எதிராக தங்களின் விசுவாசத்தை மாற்றிக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கேற்ப தம்மிடம் இணைந்த பிரபுக்களிடத்தில் அவர் மிக கடுமையாக நடந்து கொண்டார். குறிப்பாக ஜலாலுதீனுக்கு எதிராக தங்களின் விசுவாசத்தை மாற்றிக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கேற்ப தம்மிடம் இணைந்த பிரபுக்களிடத்தில் அவர் மிக கடுமையாக நடந்து கொண்டார். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் 45. பொறுத்துக அலாவுதீன் கில்ஜி நடத்திய தாக்குதல்கள். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம், அதனால் அனைத்தும் சரி. இதெல்லாம் வந்து காலவரிசைப்படுத்துக அப்படின்ற கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தேவகிரி படையெடுப்பு பாருங்கள், 3 டைம் படையெடுத்திருக்காரு. 1296, 1307, 1314. குஜராத் பார்த்திங்கன்னா 1299,
1300. ரான்தம்பூர் வந்து 1301. சித்தூர் படையெடுப்பு 1303. மால்வா படையெடுப்பு 1305. ஸோ இந்த படையெடுப்புகள் வரிசையாக காலவரிசை பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் காலவரிசை சரியாக நீங்கள் வந்து எழுதலாம். கொஷின் கேட்டிருக்காங்க காலவரிசையில். தீபகற்பத்தில் அலாவுதீன் கில்ஜியின் முதல் இலக்கு மேற்கு தக்காணத்தில் இருந்த டேஸ் ஆகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேவகிரி. தீபகற்பத்தில் அலாவுதீன் கில்ஜியின் முதல் இலக்கு மேற்கு தக்காணத்தில் இருந்த தேவகிரி ஆகும். 47 பாருங்கள். 1307ஆம் ஆண்டு தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக டேஸ் தலைமையில் ஒரு பெரும் படையை அலாவுதீன் அனுப்பினார். ஸோ யாருடைய தலைமையில் அப்படின்னா மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜியுடைய படை தளபதி தான் மாலிக் கபூர். இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. 1307ஆம் ஆண்டு தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக மாலிக் கபூர் தலைமையில் ஒரு பெரும் படையை அலாவுதீன் அனுப்பினார். மாலிக் காபூர் படையெடுப்புகள் சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 1309 காகதிய அரசர் பிரதாப ருத்ரதேவா தோற்கடிக்கப்பட்டார். இது மாலிக் காபூருடைய படையெடுப்புகளில் 1309 காகதிய அரசர் பிரதாப ருத்ரதேவா தோற்கடிக்கப்பட்டார். 1310 எய்சால அரசர் 3ஆம் வீர வல்லாளன் தோல்வியடைந்தார். 1310 எய்சால அரசர் 3ஆம் வீர வல்லாளன் தோல்வியடைந்தார். சிதம்பரம் திருவரங்கம் ஆகிய கோயில் நகரங்களையும் பாண்டியர் தலைநகரம் மதுரையையும் சூறையாடினார். சிதம்பரம் திருவரங்கம் ஆகிய கோயில் நகரங்களையும் பாண்டியர் தலைநகரம் மதுரையையும் சூறையாடினார். 1310 ஏராளமான செல்வ குவியலுடன் மாலிக் கபூர் டெல்லி திரும்பினார். மாலிக் கபூர் அப்படின்னு 2 இடத்துல கொடுத்துருக்கு. அது ஒன்றில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், பார்த்துக்கலாம். 1310 ஏராளமான செல்வ குவியலுடன் மாலிக் கபூர் டெல்லி திரும்பினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பின்வருவனவற்றுள் பொருத்தமானதை தேர்வு செய்ய ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். மாலிக் காபூர் தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டார். கனத்த மழை வெள்ளத்தால் காபூர் முன்னேறுவது தடைபட்ட போதும் சிதம்பரம் திருவரங்கம் ஆகிய கோயில் நகரங்களையும் பாண்டிய தலைநகரம் மதுரையையும் சூறையாடினார். தமிழ் பிரதேசங்களில் இருந்த இஸ்லாமியர் மாலிக் காபூரை எதிர்த்து பாண்டியர் தரப்பில் நின்று போரிட்டனர் என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரியானவை. 1, 2 மற்றும் 3 சரியானது. அதாவது மாலிக் காபூர் வந்து தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டார். கனத்த மழை வெள்ளத்தால் காபூர் முன்னேறுவது தடைபட்ட போதும் சிதம்பரம் திருவரங்கம் ஆகிய கோயில் நகரங்களையும் பாண்டியர் தலைநகரம் மதுரையையும் சூறையாடினார். தமிழ் பிரதேசங்களில் இருந்த இஸ்லாமியர் மாலிக் காபூரை எதிர்த்து பாண்டியர் தரப்பில் நின்று போரிட்டனர் என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது. கிராம அலுவலர்கள் அனுபவித்து வந்த மரபுரிமைகளை பறித்து பரம்பரை கிராம அலுவலர்களின் அதிகாரங்களை தடை செய்தவர் யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. கிராம அலுவலர்கள் அனுபவித்து வந்த மரபுரிமைகளை பறித்து பரம்பரை கிராம அலுவலர்களின் அதிகாரங்களை தடை செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜி பற்றி சரியானது ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஊழல் வயப்பட்ட அரசு அலுவலர்களை கடுமையாக தண்டித்தார். மதுவும் போதை மருந்துகளின் பயன்பாடும் தடை செய்யப்பட்டன. சூதாட்டமும் தடை செய்யப்பட்டது. சூதாடிகள் நகரத்துக்கு வெளியே விரட்டப்பட்டனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. உழவர்களிடமிருந்து நிலவரிகள் நேரடியாக வசூலிக்கப்பட்ட அரசர் யார் அப்படின்னா அது வந்து அலாவுதீன் கில்ஜி. உழவர்களிடமிருந்து நிலவரிகள் நேரடியாக வசூலிக்கப்பட்ட அரசர் வந்து அலாவுதீன் கில்ஜி. தனது பேரரசின் அனைத்து பகுதிகளுடன் தொடர்பில் இருப்பதற்காக அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. தனது பேரரசின் அனைத்து பகுதிகளுடன் தொடர்பில் இருப்பதற்காக அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான். இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி. படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோடைய படையெடுப்புகள் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த அஞ்சல் துறை,
இந்த பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் இதெல்லாம். நெக்ஸ்ட் 55, அத்தியாவசிய பண்டங்களின் விலையை கட்டுப்படுத்தும் பொருட்டு கள்ள சந்தை பதுக்கல் குறித்த விவரங்களை சேகரிப்பதற்காக விரிவான ஒற்றாடல் வலைப்பின்னலை ஏற்படுத்தியவர். முக்கியமான கொஷின், ஒற்றாடல் வலைப்பின்னலை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. பணமாக ஊதியம் வழங்கிய சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. அதே மாதிரி அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. அத்தியாவசிய பண்டங்களின் விலையை கட்டுப்படுத்தும் பொருட்டு கள்ள சந்தை பதுக்கல் குறித்த விவரங்களை சேகரிப்பதற்கு விரிவான ஒற்றாடல் வலைப்பின்னலை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் 56, பொருத்தமான விடையை தருக. இதில் ஒரு 2 கூட்டு இருக்கு பாருங்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் விலை ஒழுங்குமுறை விதிகளை மீறுவோர் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். ஏதேனும் எடை குறைவு கண்டுபிடிக்கப்பட்டால் விற்பவரின் உடலில் இருந்து அதற்கு சமமான எடையுள்ள சதையை வெட்டி அவரது கண் முன்னேயே வீசப்பட்டது. ஸோ இதற்கு பொருத்தமானவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அதாவது அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலத்தில் விலை ஒழுங்குமுறை விதிகளை மீறுவோர் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். ஏதேனும் எடை குறைவு கண்டுபிடிக்கப்பட்டால் விற்பவரின் உடலில் இருந்து அதற்கு சமமான எடையுள்ள சதையை வெட்டி அவரது கண் முன்னேயே வீசப்பட்டது. நெக்ஸ்ட் 57வது கொஷின், அலாவுதீன் கில்ஜி தனது மூத்த மகன் டேஸை வாரிசாக நியமித்தார். யார் அப்படின்னா முபாரக் ஷா கில்ஜி. முதல்ல ஜலாலுதீன் கில்ஜி, அப்புறம் அலாவுதீன் கில்ஜி, அடுத்து முபாரக் ஷா கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தனது மூத்த மகன் முபாரக் ஷா கில்ஜியை வாரிசாக நியமித்தார். நெக்ஸ்ட் 58, கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. மாலிக் கபூர் தாமே அரசாங்க அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். மாலிக் கபூர் அல்லது மாலிக் காபூர், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே ஆள் தான் ரெண்டுமே. மாலிக் கபூர் ஆட்சிக்கு வந்த வெறும் 35 நாட்களில் பிரபுக்களால் அவர் கொல்லப்பட்டார். காசி மாலிக் 1320 கியாசுதீன் துக்ளக்காக ஆட்சியில் அமர்ந்தார். காசி மாலிக் பதவியில் இருந்த கில்ஜி ஆட்சியாளர் குஸ்ரோவை கொன்றதன் மூலம் கில்ஜி வம்சத்தில் இருந்து எவரும் அரசுரிமை கோருவதை தடுத்தார். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளக். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஸோ பாருங்கள், மாலிக் கபூர் தாமே அரசாங்க அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். மாலிக் கபூர் ஆட்சிக்கு வந்த வெறும் 35 நாட்களில் பிரபுக்களால் அவர் கொல்லப்பட்டார். காசி மாலிக் 1320 கியாசுதீன் துக்ளக்காக ஆட்சியில் அமர்ந்தார். காசி மாலிக் பதவியில் இருந்த கில்ஜி ஆட்சியாளர் குஸ்ரோவை கொன்றதன் மூலம் கில்ஜி வம்சத்திலிருந்து எவரும் அரசுரிமை கோருவதை தடுத்தார். ஆன்சர் அனைத்தும் சரியானவை. 59வது கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்டிருக்காங்க. நாற்பதின்மர் குழுவை அமைத்தவர், அதாவது சகல்கானி குழுன்னு சொல்லுவாங்க, அல்லது நாற்பதின்மர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அமைத்தவர் யார் அப்படின்னா இல்துமிஷ். நாற்பதின்மர் குழுவை அமைத்தவர் யார்? இல்துமிஷ். தனது நலன்களை காத்து கொள்வதற்காக அபிசீனிய அடிமை யாகூத் தலைமையில் துருக்கியர் அல்லாத பிரபுக்களையும் இந்திய முஸ்லிம் பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழுவை அமைத்தவர் யார் அப்படின்னா ரஷ்யா. தனது நலன்களை காத்து கொள்வதற்காக அபிசீனிய அடிமை யாகூத் தலைமையில் துருக்கியர் அல்லாத பிரபுக்களையும் இந்திய முஸ்லிம் பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழுவை அமைத்தவர் ரஷ்யா. நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர், இதுவும் முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பால்பன். அமைத்தவர் யார் அப்படின்னா அது இல்துமிஷ். நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னா பால்பன். 62வது கொஷின் பொறுத்துக்க. முக்கியமான துக்ளக் ஆட்சியாளர்கள். கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக்கை பற்றி, பெரோஷா துக்ளக் 3 பேரும் பற்றியுமே நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. கியாசுதீன் துக்ளக்குடைய ஆட்சி காலம் 1320 1325 வரை. முகமது பின் துக்ளக் 1325 1351 வரை. இந்த முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலம் என்னன்னே கொஷினாக கேட்டிருக்காங்க. பெரோஷா துக்ளக் 1351 1388 வரை. ஸோ மூணு பேருமே ரொம்ப முக்கியமான துக்ளக் ஆட்சியாளர்கள். அவங்கள பற்றி நிறைய கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 63வது கொஷின், பிரபுக்கள் வகுப்பினருடன் சமரச கொள்கையை பின்பற்றியவர். பிரபுக்கள் வகுப்பினருடன் சமரச கொள்கையை பின்பற்றியவர் கியாசுதீன் துக்ளக். ஆன்சர் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் மகன் ஜானா கான் ஆட்சி கட்டிலில் ஏறியதோடு டேஸ் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார்.
என்ன பட்டம் அப்படின்னா முஹிப்பின் துக்ளக், அதாவது கியாஸ்தீன் துக்ளக்குடைய மகன் தான் முஹிப்பின் துக்ளக். அவருடைய இயற்பெயர் தான் ஜானா கான். கியாஸ்தீன் துக்ளக் மகன் ஜானா கான் ஆட்சி கட்டிலில் ஏறியதோடு டேஸ் எனும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார். முகமது பின் துக்ளக் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். 65 டேஸ் கற்றவர், நற்பண்பு நிறைந்தவர், திறமை வாய்ந்த அரசர் என்ற போதிலும் இரக்கமற்றவர், கொடூரமானவர், நியாயமற்றவர் என்று பெயர் பெற்றிருந்தவர். யார் அப்படின்னா முஹிப்பின் துக்ளக். முஹிப்பின் துக்ளக் வந்து கற்றவர், நற்பண்பு நிறைந்தவர், திறமை வாய்ந்த அரசு என்ற போதிலும் இரக்கமற்றவர், கொடூரமானவர், நியாயமற்றவர் என்று பெயர் பெற்றிருந்தார். 66 டெல்லிக்கு அருகே மீரட் வரையிலும் அணிவகுத்து வந்த மங்கோலியர் படையை டேஸ் திறமையாக பின்வாங்க செய்தார். யார் அப்படின்னா முஹிப்பின் துக்ளக். டெல்லிக்கு அருகே மீரட் வரையிலும் அணிவகுத்து வந்த மங்கோலியர் படையை முஹிப்பின் துக்ளக் திறமையாக பின்வாங்க செய்தார். 67 டேஸ் போல் தமது திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் மன உறுதி முஹிப்பின் துக்ளக்கிற்கு இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி போல் தமது திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் மன உறுதி முஹிப்பின் துக்ளக்கிற்கு இல்லை. நெக்ஸ்ட் 68 டெல்லியிலிருந்து தலைநகரை டேஸுக்கு மாற்றும் துணிவான முயற்சியை முஹிப்பின் துக்ளக் மேற்கொண்டார். யார் எதுக்கு அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பிசி சரியானவை. அதாவது தேவகிரியோடைய பெயரை வந்து தௌலதாபாத் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ திட்டம் வந்து தோல்வி அடைந்தது. மீண்டும் தலைநகரை டெல்லிக்கு மாற்ற உத்தரவிட்டார். அதாவது முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றும் துணிவான முயற்சியை மேற்கொண்டார். திட்டம் வந்து தோல்வி அடைந்தது. மீண்டும் தலைநகரை டெல்லிக்கு மாற்ற உத்தரவிட்டார். தேவகிரியுடைய இன்னொரு பெயர் தான் தௌலதாபாத். தேவகிரியுடைய பெயரை தௌலதாபாத் அப்படின்னு மாற்றியவரும் முஹிப்பின் துக்ளக். நெக்ஸ்ட் 69 மகாராஷ்டிராவில் உள்ள தேவகிரிக்கு தௌலதாபாத் என்று மறுபெயர் சூட்டியவர். யார் அப்படின்னா முஹிப்பின் துக்ளக். மகாராஷ்டிராவில் உள்ள தேவகிரிக்கு தௌலதாபாத் என்று மறுபெயர் சூட்டியவர் வந்து முஹிப்பின் துக்ளக். நெக்ஸ்ட்டு 70வது கொஷின். ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கருதுக. 2 இருக்குது. டெல்லியில் இருந்து தென்னிந்தியாவை ஆள்வது கடினம் என்று கருதினார். எனவே தலைநகரை தௌலதாபாத்திற்கு மாற்றும் துணிவான முயற்சியை மேற்கொண்டார். அடுத்து தௌலதாபாத்தில் இருந்து வட இந்தியாவை ஆள்வது கடினம் என்று விரைவிலேயே உணர்ந்தார். எனவே மீண்டும் தலைநகரை டெல்லிக்கு மாற்ற உத்தரவிட்டார். மேலே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களுக்கு பொருத்தமான விடையை கூறுக. ஸோ அதுக்கு பொருத்தமானவர் யார்? முஹிப்பின் துக்ளக் தான். முஹிப்பின் துக்ளக் தான் வந்து டெல்லியிலிருந்து தென்னிந்தியாவை ஆள்வது கடினம் என்று கருதினார். எனவே தலைநகரை வந்து தௌலதாபாத்துக்கு மாற்றும் துணிவான முயற்சியை மேற்கொண்டார். ஸோ தௌலதாபாத்திலிருந்து வட இந்தியாவை ஆள்வது கடினம் என்று விரைவிலேயே உணர்ந்தார். எனவே மீண்டும் தலைநகரை டெல்லியிலிருந்து மாற்ற உத்தரவிட்டார். இதற்கு யார் அப்படின்னா முஹிப்பின் துக்ளக். அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தான். ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. முஹிப்பின் துக்ளக். அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தான் யார்? முஹிப்பின் துக்ளக். டைரெக்டாகவே இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 72வது கொஷின். வேளாண்மையை கவனித்து கொள்ள திவான் இ அமீர் கோகி என்ற துறையை ஏற்படுத்திய சுல்தான். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். வேளாண்மையை கவனித்து கொள்ள திவான் இ அமீர் கோகி என்ற துறையை ஏற்படுத்திய சுல்தான் யார் அப்படின்னா முஹிப்பின் துக்ளக். குஜராத்தில் ஒரு கிளர்ச்சி தலைவரை விரட்டி செல்வதில் ஈடுபட்டிருந்த போது உடல்நலம் கெட்டு தனது 26வது ஆட்சி ஆண்டின் முடிவில் டேஸ் இறந்தார். யார் அப்படின்னா முஹிப்பின் துக்ளக். குஜராத்தில் ஒரு கிளர்ச்சி தலைவரை விரட்டி செல்வதில் ஈடுபட்டிருந்த போது உடல்நலம் கெட்டு தனது 26வது ஆட்சி ஆண்டின் முடிவில் முஹிப்பின் துக்ளக் இறந்தார். நெக்ஸ்ட் 74. பெருஷா துக்ளக்கின் தந்தை யார் அப்படின்னா ரஜப். பெருஷா துக்ளக்கின் தந்தை வந்து ரஜப். ரஜப் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி தான் வந்து ரஜப். பெருஷா துக்ளக்கின் தந்தை வந்து ரஜப். ரஜப் வந்து கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி. நெக்ஸ்ட் 75. பொருத்தமான விடையை தருக. ரஜப் ஒரு ஜாட் இளவரசியை மணந்திருந்தார். பெரோஷாவுக்கு 7 வயதான போது ரஜப் இறந்து விட்டார். பெரோஷாவுக்கு 7 வயதான போது ரஜப் இறந்து விட்டார். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. நெக்ஸ்ட் 76. கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு வந்தபோது டேஸ் 12,000 குதிரை வீரர்களை கொண்ட ஒரு சிறப்பு படை தளபதி ஆக்கினார்.
ஸோ யார் அப்படின்னா பிரோஷா துக்ளக். கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு வந்தபோது பிரோஷா துக்ளக் வந்து 12,000 குதிரை வீரர்களை கொண்ட ஒரு சிறப்பு படைக்கு படைத்தளபதி ஆக்கினார். முகமதுவின் வாழ்நாள் நண்பர் யார் அப்படின்னா கான்-இ-ஜகான். முகமதுவின் வாழ்நாள் நண்பர் வந்து கான்-இ-ஜகான். நெக்ஸ்ட் 78 கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பெரோஷ் துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற கான்-இ-ஜகான் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். பெரோஷ் துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற கான்-இ-ஜகான் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். ஆதியில் கண்ணு என்று அறியப்பட்ட அவர் வாராங்கலில் நிகழ்ந்த சுல்தானிய படையெடுப்பின் போது சிறைப்பிடிக்கப்பட்டார். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. ஆதியில் கண்ணு என்று அறியப்பட்ட அவர் வாராங்கலில் நிகழ்ந்த சுல்தானிய படையெடுப்பின் போது சிறைப்பிடிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் 79 பிரபுக்கள் வகுப்பினரிடமும் மத தலைவர்களிடமும் பிரோஷா துக்ளக் டேஸ் கடைப்பிடித்தார். என்ன அப்படின்னா சமரச கொள்கை. பிரபுக்கள் வகுப்பினரிடமும் மத தலைவர்களிடமும் பிரோஷா துக்ளக் சமரச கொள்கையை கடைப்பிடித்தார். அலாவுதீன் ஆட்சியில் பறிக்கப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைத்தவர் யார் அப்படின்னா பிரோஷா துக்ளக். அலாவுதீன் ஆட்சியில் பறிக்கப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைத்தவர் வந்து பிரோஷ் துக்ளக். அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்துகிற முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பிரோஷ் துக்ளக். அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்துகிற முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் யார்? பிரோஷ் துக்ளக். அடிமைகளின் நலன்களை கவனிப்பதற்காக தனியே ஒரு அரசு துறையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா பிரோஷ் துக்ளக். ஒரு முக்கியமான கொஷின். அடிமைகளின் நலன்களை கவனிப்பதற்காக தனியே ஒரு அரசு துறையை ஏற்படுத்தியவர் வந்து பிரோஷ் துக்ளக். அடிமைகள் நலத்துறையில் டேஸ் அடிமைகள் இருந்தார்கள். அதாவது எத்தனை அடிமைகள்னால் 1,80,000 அடிமைகள் வந்து இருந்தார்கள். அடிமைகள் நலத்துறையில் மொத்தம் எத்தனை அடிமைகள் இருந்தார்கள்? 1,80,000 அடிமைகள் இருந்தார்கள். நெக்ஸ்ட் 84 பொருத்தமான விடையை தருக. 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பிரோஷ் துக்ளக் போர்கள் எதுவும் தொடுக்கப்படவில்லை. கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவரது வங்க படையெடுப்பு ஒரு விதிவிலக்காகும். அவரது காலத்தில் 2 மங்கோலிய தாக்குதல்கள் நிகழ்ந்தன. அவ்விரண்டுமே வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 3 சரியானது. பிரோஷ் துக்ளக் வந்து போர்கள் எதுவும் தொடுக்கப்படவில்லை. கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவரது வங்க படையெடுப்பு ஒரு விதிவிலக்காகும். அவரது காலத்தில் 2 மங்கோலிய தாக்குதல்கள் நிகழ்ந்தன. அவ்விரண்டுமே வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. நெக்ஸ்ட் 85 பிரோஷ் துக்ளக் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். வைதிக இஸ்லாமை ஆதரித்தார் யார்? பிரோஷ் துக்ளக் வந்து வைதிக இஸ்லாமை ஆதரித்தார். தமது அரசை இஸ்லாமிய அரசாக அறிவித்தார். கொஷின் கேட்கலாம். தமது அரசை இஸ்லாமிய அரசாக அறிவித்த சுல்தான் யாருன்னு கேட்கலாம். பிரோஷ் துக்ளக். இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா எனும் வரியை விதித்தார். இசையில் விருப்பம் கொண்டு இருந்தார். இது கொஷினாக கேட்டிருக்காங்க. இசையில் விருப்பம் கொண்டு இருந்த டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரோஷ் துக்ளக். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 86 இந்தியாவில் முதன் முறையாக இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் மீது ஜிஸ்யா எனும் வரியை விதித்தவர் யார் அப்படின்னா அது முதலாக குத்புதீன் ஐபக். இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் மீது ஜிஸ்யா எனும் வரியை விதித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். முகலாய அரசர் டேஸ் 16ஆம் நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை ஒழித்தார். முகலாய அரசர் யார் அப்படின்னா அக்பர். முகலாய அரசர் அக்பர் 16ஆம் நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை ஒழித்தார். 88 17ஆம் நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்திய முகலாய அரசர். மீண்டும் அப்படின்னாவே அவுரங்கசீப். 17ஆம் நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்திய முகலாய அரசர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். சட்லஜ் நதியில் இருந்து அன்சிக்கு வெட்டிய கால்வாயும் யமுனையில் வெட்டிய மற்றொரு கால்வாயும் டேஸின் பொதுப்பணி வளர்ச்சி கொள்கையை சுட்டுகின்றன. ஆன்சர் யார் அப்படின்னா பிரோஷ் துக்ளக்.
சட்லஜ் நதியிலிருந்து அன்சிக்கு வெட்டிய கால்வாயும் யமுனையில் வெட்டிய மற்றொரு கால்வாயும் பெரோஸ் துக்ளக்கின் பொதுப்பணி வளர்ச்சி கொள்கையை சுட்டுகின்றன. மகன் பதே கானையும் பேரன் கியாசுதீனையும் டெல்லி சுல்தானியத்தின் இணை ஆட்சியாளர்களாக ஆக்கிய பிறகு டேஸில் பெரோஸ் துக்ளக் இறந்தார். ஸோ எப்போ அப்படின்னா 1388. மகன் பதே கானையும் பேரன் கியாசுதீனையும் டெல்லி சுல்தானியத்தின் இணை ஆட்சியாளர்களாக ஆக்கிய பிறகு 1388 பெரோஸ் துக்ளக் இறந்தார். பிரபுக்கள் வகுப்பினருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பரம்பரை உரிமை இராணுவத்திலும் செயல்படுத்தப்பட்டவர் யார் அப்படின்னா பெரோஷா துக்ளக். பிரபுக்கள் வகுப்பினருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பரம்பரை உரிமை இராணுவத்திலும் செயல்படுத்தப்பட்டவர் வந்து பெரோஷா துக்ளக். அது செயல்படுத்தியவர். துக்ளக் வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா நசுருதீன் முகமது ஷா. துக்ளக் வம்சத்தின் கடைசி அரசர் வந்து நசுருதீன் முகமது ஷா. யாருடைய ஆட்சியின் போது தைமூரின் படையெடுப்பு நிகழ்ந்தது? ஒரு முக்கியமான கொஷின். நசுருதீன் முகமது ஷா. யாருடைய ஆட்சியின் போது தைமூரின் படையெடுப்பு நிகழ்ந்தது? நசுருதீன் முகமது ஷா. டேஸ் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானுடன் இரத்த உறவு இருப்பதாக கூறத்தக்க துருக்கியர் யார் அப்படின்னா தைமூர். தைமூர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானுடன் இரத்த உறவு இருப்பதாக கூறத்தக்க துருக்கியர். தைமூர் வந்து சேர்ந்த செய்தியை கேட்ட சுல்தான் டேஸ் டெல்லியை விட்டு தப்பி ஓடினார். யார் அப்படின்னா நசுருதீன் முகமது ஷா. தைமூர் வந்து சேர்ந்த செய்தியை கேட்ட சுல்தான் நசுருதீன் முகமது ஷா டெல்லியை விட்டு தப்பி ஓடினார். கொல்லர், தச்சர் போன்ற இந்திய கைவினைஞர்களை சிறைப்பிடித்து சென்ற தைமூர் தனது தலைநகர் டேஸ் கட்டிடங்களை எழுப்புவதில் அவர் ஈடுபடுத்தினார். ஸோ எங்கே அப்படின்னா சாமர்கண்டில். கொல்லர், தச்சர் போன்ற இந்திய கைவினைஞர்களை சிறைப்பிடித்து சென்ற தைமூர் தனது தலைநகர் சாமர்கண்டில் கட்டிடங்களை எழுப்புவதில் அவர் ஈடுபடுத்தினார். 97. பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு டேஸ் தனது துணையாக நியமித்தார் தைமூர். யார் அப்படின்னா கிசிர்கான். பஞ்சாப் போர் அணிவகுப்புகளில் தன் நலன்களை மேற்பார்வை பார்ப்பதற்கு கிசிர்கானை தனது துணையாக நியமித்தார் தைமூர். 98. டேஸ் தானே சென்று டெல்லியை கைப்பற்றி சையது வம்சத்தை நிறுவியவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கிசிர்கான் தானே சென்று டெல்லியை கைப்பற்றி சையது வம்சத்தை நிறுவினார். 99. முற்பட்ட சையது சுல்தான்கள் தைமூரின் மகனுக்கு திறை செலுத்தி ஆட்சி புரிந்தனர். அவர்களின் ஆட்சியை டேஸ் இயற்றிய தாரிக் முபாரக் ஷாகி குறிப்பிடுகிறது. யார் அப்படின்னா யாகியா பின் அஹ்மத் சிரிந்தி. முற்பட்ட சையது சுல்தான்கள் தைமூரின் மகனுக்கு திறை செலுத்தி ஆட்சி புரிந்தனர். அவர்களின் ஆட்சியை யாகியா பின் அஹ்மத் சிரிந்தி இயற்றிய தாரிக் முபாரக் ஷாகி குறிப்பிடுகிறது. டெல்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மன நிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் யார் அப்படின்னா ஆலம் ஷா. டெல்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மன நிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் வந்து ஆலம் ஷா. லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னா பகலூல் லோடி. லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் வந்து பகலூல் லோடி. யார் ஆட்சியின் போது வங்கத்தில் ஆட்சி புரிந்த ஷார்கி அரசு கைப்பற்றப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பகலூல் லோடி. யார் ஆட்சியின் போது வங்கத்தில் ஆட்சி புரிந்த ஷார்கி அரசு கைப்பற்றப்பட்டது? பகலூல் லோடி. பகலூல் லோடி மகன் சிக்கந்தர் லோடி 1504 தலைநகரை டெல்லியிலிருந்து டேஸுக்கு மாற்றினார். ஸோ எங்கே அப்படின்னா ஆக்ரா. பகலூல் லோடி மகன் சிக்கந்தர் லோடி 1504 தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றினார். கடைசி லோடி ஆட்சியாளர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க.
கடைசி லோடி வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் வந்து இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி முகலாய வம்ச ஆட்சியை நிறுவிய பாபரிடம் முதலாம் பானிபட் போரில் டேசாம் ஆண்டு தோற்றார். எப்போ அப்படின்னா 1526 முதலாம் பானிபட் போர் நடைபெற்றது. ஸோ இப்ராஹிம் லோடி பாபருக்கு தான் முதலாம் பானிபட் போர் நடைபெற்றது 1526. பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தான் ஆட்சி செய்வதாக கூறியவர் யார் அப்படின்னா பால்பன். பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தான் ஆட்சி செய்வதாக கூறியவர் வந்து பால்பன். மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படவில்லை என்று கூறிக்கொண்டு டேஸ் முழு அதிகாரத்தை கோரினார். யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படவில்லை என்று கூறிக்கொண்டு அலாவுதீன் கில்ஜி முழு அதிகாரத்தை கோரினார். யாருடைய ஆட்சியின் முடிவு காலத்தில் ஒரு சில சிறிய பகுதிகளை தவிர எதிரெதிர் முனையில் உள்ள காஷ்மீரையும் கேரளத்தையும் உள்ளடக்கிய இந்தியா முழுவதும் டெல்லியின் நேரடி ஆட்சிக்குள் வந்தது. ஸோ யாருடைய ஆட்சி அப்படின்னா முகமது பின் துக்ளக் ஆட்சி. யாருடைய ஆட்சியின் முடிவு காலத்தில் ஒரு சில சிறிய பகுதிகளை தவிர எதிரெதிர் முனைகளில் உள்ள காஷ்மீரையும் கேரளத்தையும் உள்ளடக்கிய இந்தியா முழுவதும் டெல்லியின் நேரடி ஆட்சிக்குள் வந்தது. முகமது பின் துக்ளக். தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமி உருவத்தை பொறித்தவர் யார் அப்படின்னா முகமது கோரி. தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமி உருவத்தை பொறித்தவர் வந்து முகமது கோரி. 1325 சமண துறவிகளுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஒரு ஆணை வெளியிட்டார். ஸோ யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். 1325 முகமது பின் துக்ளக் சமண துறவிகளுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஒரு ஆணை வெளியிட்டார். பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளையும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்த டேஸ் வெறுப்புடன் எழுதுகிறார். யார் அப்படின்னா பரணி. பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளையும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து பரணி வெறுப்புடன் எழுதுகிறார். இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய், ராணா, தாகூர், ஷா, மக்தா, பண்டிட் போன்ற அரசு பட்டங்கள் இந்துக்களுக்கும் வழங்கப்பட்டன என்றும் டேஸ் எழுதுகிறார். யார் அப்படின்னா பரணி. இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய், ராணா, தாகூர், ஷா, மக்தா, பண்டிட் போன்ற அரசு பட்டங்கள் இந்துக்களுக்கும் வழங்கப்பட்டன என்று பரணி எழுதுகிறார். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானதை கூறுக. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கூற்று 1, பகவத்கீதை குறிப்பிடுவதைப் போல இந்து மதத்தில் வெகு நீண்ட காலமாக ஓரிரை போக்கு இருந்து வந்தது. கூற்று 2, அல்பெருனி சுட்டியதைப் போல ஓரிரை கொள்கைக்கும் இஸ்லாமத்துக்கும் உள்ள நெருக்கம் இக்கோட்பாட்டை ஓரத்திலிருந்து மையத்திற்கு கொண்டு வர உதவியது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. பகவத்கீதை குறிப்பிடுவதைப் போல இந்து மதத்தில் வெகு நீண்ட காலமாக ஓரிரை போக்கு இருந்து வந்தது. அல்பெருனி சுட்டியதைப் போல ஓரிரை கொள்கைக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள நெருக்கம் இக்கோட்பாட்டை ஓரத்திலிருந்து மையத்திற்கு கொண்டு வர உதவியது. 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் லிங்காயத் பிரிவை நிறுவியவர் யார் அப்படின்னா பசவன்னர். 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் லிங்காயத் பிரிவை நிறுவியவர் வந்து பசவன்னர். 115 டேஸ் பிரிவு ஒரு கடவுளையே நம்பியது. அப்பிரிவு சாதி பாராபட்சங்களை நிராகரித்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா லிங்காயத் பிரிவு. லிங்காயத் பிரிவு வந்து ஒரு கடவுளையே, அதாவது பரமசிவன் நம்பியது. அப்பிரிவு சாதி பாராபட்சங்களை நிராகரித்தது. 116 மகாராஷ்டிரத்தை சேர்ந்த டேஸ் உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் எதிர்த்தார். ஓரிரை கொள்கையை கடுமையாக பின்பற்றினார். ஸோ யார் அப்படின்னா நாமதேவர். மகாராஷ்டிரத்தை சேர்ந்த நாமதேவர் உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் எதிர்த்தார். ஓரிரை கொள்கையை கடுமையாக பின்பற்றினார். சீனர் கண்டுபிடித்து
அரபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் டேஸ் காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தில்லி சுல்தானியர் காலத்தில். சீனர் கண்டுபிடித்து அரபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் தில்லி சுல்தானியர் காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது. 118வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. சீனர் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் 14ஆம் நூற்றாண்டில் ஈரான் வழியே இந்தியாவுக்கு வந்தது. 15ஆம் நூற்றாண்டில் வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் நிறுவப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. சீனர் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் 14ஆம் நூற்றாண்டில் ஈரான் வழியே இந்தியாவுக்கு வந்தது. 15ஆம் நூற்றாண்டில் வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் நிறுவப்பட்டன. 119, கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானதை கூறுக. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, இஸ்லாமிய உலக கல்வி மரபுகள் அறிமுகமான அடிப்படையாக இருந்தது பார்த்திங்கன்னா மக்தப். இஸ்லாமிய உலக கல்வி மரபுகள் அறிமுகமாக அடிப்படையாக இருந்தது மக்தப். கூற்று 2, உயர்கல்வியின் மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவம் மதராசா. உயர்கல்வியின் மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவம் தான் மதராசா. நேர்பொருள், அதனுடைய நேர்பொருள் பார்த்திங்கன்னா கற்றுக்கொள்கிற இடம். மதராசானா கற்றுக்கொள்கிற இடம். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரியானது. டெல்லியில் ஒரு பெரிய மதராசாவை கட்டியவர். டெல்லியில் ஒரு பெரிய மதராசாவை கட்டியவர் யாருன்னா பிரோஷ் துக்லக். குர்ஆன் உரை, இறை தூதரின் வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள் கற்பிக்கப்பட்டன என்று டேஸ் விவரணையிலிருந்து தெரிகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பரணி. குர்ஆன் உரை, இறை தூதரின் வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள் கற்பிக்கப்பட்டன என்று பரணி விவரணையிலிருந்து தெரிகிறது. டேஸ் தமது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் முழுவதும் பல்வேறு நகரங்களில் மக்தப்களிலும் மதராசக்களிலும் ஆசிரியர்களை நியமித்தார். யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி தமது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் முழுவதும் பல்வேறு நகரங்களில் மக்தப்களிலும் மதராசக்களிலும் ஆசிரியர்களை நியமித்தார். நெக்ஸ்ட் 123, அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா சச்நாமா. அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் சச்நாமா. இது பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அரபிய மூலநூலின் 13ஆம் நூற்றாண்டு பாரசீக மொழிபெயர்ப்பு. இந்த சச்நாமா அப்படின்றது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அரபிய மூலநூலின் 13ஆம் நூற்றாண்டு பாரசீக மொழிபெயர்ப்பு. 1260இல் மின் அஜ் சிராஜால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா தபகத் இ நசிரி. 1260இல் மின் அஜ் சிராஜால் எழுதப்பட்ட நூல் தபகத் இ நசிரி. 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் சூப்பிகள் மத்தியில் செல்வாக்கு மிக்க இரு பிரிவுகள் தோன்றின. அந்த இரு பிரிவுகள் பாருங்கள், முல்தானை மையமாக கொண்ட சுக்ரவார்தி, தில்லியிலும் பிற இடங்களிலும் கோலோச்சிய சிஸ்டி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் சூப்பிகள் மத்தியில் செல்வாக்கு மிக்க இரு பிரிவுகள் தோன்றின. ஒன்று முல்தானை மையமாக கொண்ட சுக்ரவார்த்தி, தில்லியிலும் பிற இடங்களிலும் கோலோச்சிய சிஸ்டி. 126, மிக பிரபலமான சிஸ்டி துறவி டேஸ் தமது உரையாடல்களில் இறை நம்பிக்கைக்கு முற்பட்ட கட்டத்தில் இருந்த சூப்பியிசம் பற்றி செம்மையான ஒரு விளக்கம் அளித்தார். ஸோ யார் அப்படின்னா ஷேக் நிசாமுதீன். மிக பிரபலமான சிஸ்டி துறவி ஷேக் நிசாமுதீன் தமது உரையாடல்களில் இறை நம்பிக்கைக்கு முற்பட்ட கட்டத்தில் இருந்த சூப்பியிசம் பற்றி செம்மையான ஒரு விளக்கம் அளித்தார். 127, இறை நம்பிக்கை இந்திய இஸ்லாமிய சிந்தனைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய அதே காலத்தில் டேஸ் இறை நம்பிக்கை கோட்பாடு வைதீக சிந்தனைக்குள் கூடுதல் செல்வாக்கை பெற்று கொண்டிருந்தது. ஸோ யார் அப்படின்னா ஆதிசங்கரர். இறை நம்பிக்கை இந்திய இஸ்லாமிய சிந்தனைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய அதே காலத்தில் ஆதிசங்கரர் இறை நம்பிக்கை கோட்பாடு வைதீக சிந்தனைக்குள் கூடுதல் செல்வாக்கை பெற்று கொண்டிருந்தது. 128, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், முகமது நபியின் வாரிசாக கருதப்படும் கலீபாக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர். 1257இல் பாக்தாத் நகரை மங்கோலியர் கைப்பற்றும் வரை கலிபா அந்நகரை ஆட்சி செய்தார். பின்னர் எகிப்தில் 1516, 17ஆம் ஆண்டுகளில் ஆட்டோமானியர் வெற்றி பெறும் வரை ஆட்சி செய்தார். முஸ்தபா கமால் அத்தாதுர்க்கின் தலைமையில் துருக்கி குடியரசு உருவான போது இக்கலிபா பதவி ஒழிக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. இது ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும்.
நெக்ஸ்ட் 129 பொருத்தமான விடையை தருக. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இஸ்லாமிய மரபில் விதவைகள் உடன்கட்டை ஏறும் சதி வழக்கம் அறியப்பட்டிருக்கவில்லை. பெண்கள் படிக்கவும் எழுதவும் கற்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அதே நேரத்தில் இது பலதார மனத்திற்கு வழிவகுத்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரியானவை. இஸ்லாமிய மரபில் விதவைகள் உடன்கட்டை ஏறும் சதி வழக்கம் அறியப்பட்டிருக்கவில்லை. பெண்கள் படிக்கவும் எழுதவும் கற்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அதே நேரத்தில் இது பலதார மனத்திற்கு வழிவகுத்தது. நெக்ஸ்ட் 130 கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சுல்தான் பெரோஷ் துக்ளக் 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றவர். இதில் 12,000 பேர் கை வினைஞர்களாக பணிபுரிந்தனர். அவரது முதன்மை அமைச்சர் கான்யி ஜகான் மக்பூல் 2,000க்கும் அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. அதாவது சுல்தான் பெரோஷ் துக்ளக் வந்து 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றவர். இதில் 12,000 பேர் கை வினைஞர்களாக பணிபுரிந்தனர். அவரது முதன்மை அமைச்சர் கான்யி ஜகான் மக்பூல் 2,000க்கும் அதிகமான பெண் அடிமைகளை வைத்திருந்தார். 131 குவத் இஸ்லாம் மசூதியை டெல்லியில் கட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஒரு முக்கியமான கொஷின். இதுக்கு மேலே நிறைய முக்கியமான கொஷின்ஸ் வரும் பாருங்கள். குவத் இஸ்லாம் மசூதியை டெல்லியில் கட்டியவர் வந்து குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தான் காலத்தில் ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு இந்து கோவில் டேஸ் மசூதியாக மாற்றியமைக்கப்பட்டது. எது அப்படின்னா குவத் இஸ்லாம் மசூதி டெல்லி சுல்தான் காலத்தில் ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு இந்து கோவில் குவத் இஸ்லாம் மசூதியாக மாற்றியமைக்கப்பட்டது. 133 டெல்லி சுல்தான் காலத்தில் குவத் இஸ்லாம் மசூதி ஒரு மசூதியாக மாற்றப்படுவதற்கு முன் டேஸ் ஒரு சமண மடாலயமாக இருந்திருக்கிறது. ஸோ என்ன சமண மடாலயம் அப்படின்னா ஹத் ஹைதீன் கா ஜோப்ரா. டெல்லி சுல்தான் காலத்தில் குவத் இஸ்லாம் மசூதி ஒரு மசூதியாக மாற்றப்படுவதற்கு முன் ஹத் ஹைதீன் கா ஜோப்ரா ஒரு சமண மடாலயமாக இருந்திருக்கிறது. குதுப்பினார் பற்றி சரியானது. ஒரு 3 பாயிண்ட்ஸ் பாருங்கள். இல்துமிஷ் கட்டி முடித்த போது 72.5 மீட்டர் உயரம் இருந்தது குதுப்பினார். இல்துமிஷ் கட்டி முடித்த போது கட்ட ஆரம்பித்தது யார்? குத்புதீன் ஐபக். கட்டி முடித்தது இல்துமிஷ். ஃபிரோஸ் துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் 74 மீட்டராக உயர்ந்தது. ஸோ ஃபிரோஸ் துக்ளக் வந்து மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் 74 மீட்டராக உயர்ந்தது. குதுப்பினாரின் படிகள் 379 கொண்டது. குதுப்பினாரின் படிகள் வந்து 379 கொண்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. குவாத் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயிலாக டேஸ் கட்டிய அலாய் தர்வாசா யார் கட்டியது அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. குவத் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயில் தான் வந்து அலாய் தர்வாசா. அதை கட்டியவர் பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. முதல் உண்மையான கவிகையாக உள்ளது எது அப்படின்னா அலாய் தர்வாசா. முதல் உண்மையான கவிகையாக உள்ளது அலாய் தர்வாசா. டேஸ் தலைநகர் தில்லியின் துக்லகாபாத்தில் யமுனை நதியை தடுத்து செயற்கை ஏரி ஒன்றை உருவாக்கினர். ஸோ யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் தலைநகர் தில்லியின் துக்லகாபாத்தில் யமுனை நதியை தடுத்து செயற்கை ஏரி ஒன்றை உருவாக்கினர். 138 டேஸ் கல்லறை ஓர் உயர்ந்த மேடையின் மீது கவிகைகளை கொண்ட சாய்வு சுவர் அமைப்பை அறிமுகப்படுத்தியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக்கின் கல்லறை ஒரு உயர்ந்த மேடையின் மீது கவிகைகளை கொண்ட சாய்வு சுவர் அமைப்பை அறிமுகப்படுத்தியது. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2 கூற்று இருக்கு பாருங்கள். கூற்று 1 பெரோஸ் ஷா துக்ளக் கட்டிடங்கள் குறிப்பாக அவரது உல்லாச விடுதியான ஹவுஸ்காஸ். கூற்று 2 ஹவுஸ்காஸ் இந்திய சாராசெனிய அம்சங்களை ஒன்று விட்டு ஒன்றான அடுக்குகளை இணைத்திருப்பது ஓர் ஒருங்கிணைப்பு உணர்வை காட்டுகிறது. ஸோ பெரோஸ் ஷா துக்ளக்குடைய ஒரு உல்லாச விடுதி தான் ஹவுஸ்காஸ். ஹவுஸ்காஸ் பார்த்திங்கன்னா இந்திய சாராசெனிய அம்சங்களை ஒன்று விட்டு ஒன்றான அடுக்குகளை இணைத்திருப்பது ஒரு ஒருங்கிணைப்பு உணர்வை காட்டுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 சரியானது. 140 பொருத்தமான விடையை தருக. கட்டடங்கள் விலங்கு மற்றும் மனித சித்திரங்கள் கொண்டு அலங்கரிப்பது இஸ்லாமிய விரோதம் என்று மரபான இஸ்லாமிய இறையில் கருதியது. உயிரோட்டம் கொண்ட உருவங்களுக்கு பதிலாக பூ மற்றும் இதர வடிவ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டன. தனி சிறப்பான கையெழுத்து பாணியில் பொறிக்கப்பட்ட குர்ஆன் வாசகங்களை கொண்டு கட்டிடங்கள் அழகுபடுத்தும் கலையான அரபிய சித்திரை எழுத்து வேலை கட்டிடங்களுக்கு எழுச்சியூட்டியது.
ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து சரி, 1, 2 மற்றும் 3 சரியானது. அதாவது கட்டடங்களை விலங்கு மற்றும் மனித சித்திரங்கள் கொண்டு அலங்கரிப்பது இஸ்லாமிய விரோதம் என்று மரபான இஸ்லாமிய இறையியல் கருதியது. உயிரோட்டம் கொண்ட உருவங்களுக்கு பதிலாக பூ மற்றும் இதர வடிவ வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டன. தனி சிறப்பான கையெழுத்து பாணியில் பொறிக்கப்பட்ட குரான் வாசகங்களை கொண்ட கட்டிடங்கள் அழகுபடுத்தும் கலையான அரபிய சித்திரை எழுத்து வேலை கட்டிடங்களுக்கு எழுச்சியூட்டியது. 141. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என்று வெளிப்படையாக அறிவித்தவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமீர் குஸ்ரு. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என்று வெளிப்படையாக அறிவித்தவர் வந்து அமீர் குஸ்ரு. சூஃபி துறவி டேஸ் தில்லி சுல்தான் காலத்தில் ஒரு மிக பெரும் இசைனராக கருதப்படுகிறார். யார் அப்படின்னா பீர்போதன். சூஃபி துறவி டேஸ் டில்லி சுல்தான் காலத்தில் ஒரு மிக பெரும் இசைனராக கருதப்படுகிறார் பீர்போதன். டேஸ் இசையில் காட்டிய ஆர்வம் ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீகத்தில் மொழிபெயர்த்ததன் மூலம் ஒத்திசைவுக்கு இட்டு சென்றது. யார் அப்படின்னா பெரோஷ் துக்ளக். ஸோ இசையில் ஆர்வம் காட்டிய டெல்லி சுல்தான் யாருன்னா பெரோஷ் துக்ளக் இசையில் காட்டிய ஆர்வம் ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீகத்தில் மொழிபெயர்த்ததன் மூலம் ஒத்திசைவுக்கு இட்டு சென்றது. 144. இசைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மீர் ஹப்ரோஸ் ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்ததை டேஸ் பட்டியலிடுகிறார். ஸோ யார் அப்படின்னா ஜியாவுதீன் பரணி. இசைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மீர் அப்ரோஸ் ஜலாலுதீன் கில்ஜி அரசவையில் இருந்ததை ஜியாவுதீன் பரணி பட்டியலிடுகிறார். கீழ்காணப்படும் வாக்கியங்களை கருதுக. பாரசீக உரைநடையிலும் கவிதையிலும் ஒரு முக்கியமான நபராக விளங்குபவர். 9 வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியங்களுக்கு பொருத்தமான விடையை கூறுக. யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. பாரசீக உரைநடையிலும் கவிதையிலும் ஒரு முக்கியமான நபராக விளங்குபவர் வந்து அமீர் குஸ்ரு. 9 வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார் அமீர் குஸ்ரு. 146. சூஃபி துறவியின் நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடல்களை கொண்ட பவாய்துல் பவாத் என்ற நூலை தொகுத்தவர். யார் அப்படின்னா அமீர் ஹாசன். சூஃபி துறவி நிசாமுதீன் அவுலியாவின் உரையாடல்களை கொண்ட பவாய்துல் பவாத் என்ற நூலை தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா அமீர் ஹாசன். பாரசீக உரைநடையின் ஆசானாக டேஸ் தோன்றினார். யார் அப்படின்னா ஜியாவுதீன் பரணி. பாரசீக உரைநடையின் ஆசானாக ஜியாவுதீன் பரணி தோன்றினார். 148. அப்துல் மாலிக் இஸ்லாமி கஜனவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலுமான இஸ்லாமிய ஆட்சியின் வரலாற்றை புது உஷ் ஷலாதீன் என்ற தனது கவிதை தொகுப்பில் தந்தவர். யார் அப்படின்னா ஜியாவுதீன் பரணி. அப்துல் மாலிக் இஸ்லாமி கஜனவிய காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக் ஆட்சி வரையிலுமான இஸ்லாமிய ஆட்சியின் வரலாற்றை புது உஷ் ஷலாதீன் என்ற தனது கவிதை தொகுப்பில் தந்தவர் தான் ஜியாவுதீன் பரணி. 149. பொறுத்துக. ஆசிரியர் நூல். பக்ருதீன் கவாஸ், பரங்கி கவாஸ். 9 வானங்கள் எழுதியவர் அமீர் குஸ்ரு. ஜியா நக்பி, துதி நமக. இது பார்த்திங்கன்னா ஒரு கிளி நூல். அனைத்தும் சரியானவை. பக்ருதீன் கவாஸ் வந்து பரங்கி கவாஸ். 9 வானங்கள் அமீர் குஸ்ரு. ஜியா நக்பி பார்த்திங்கன்னா துதி நமக கிளிநூல். 150. 1276ஆம் ஆண்டிற்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு சுல்தான் டேஸ் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையும் இன்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்கிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பால்பன். 1276ஆம் ஆண்டிற்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு சுல்தான் பால்பன் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையும் இன்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்கிறது. அந்த கல்வெட்டு வந்து பாலமி பாவோலி அந்த சமஸ்கிருத கல்வெட்டு. 151. காஷ்மீர் அரசர்களின் வரலாறான ஜைனவிலாஸ் நூலை இயற்றுவதற்கு டேஸ் என்பவர் ஷா நாமா எனும் பித்தோசி நூலை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுள்ளார். யார் அப்படின்னா பட்டவதார். காஷ்மீர் அரசர்களின் வரலாறான ஜைனவிலாஸ் நூலை இயற்றுவதற்கு பட்டவதார் என்பவர் ஷா நாமா எனும் பித்தோசி நூலை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுள்ளார். இந்து பிரதேசத்தின் மீது முஹிபின் காசிம் படையெடுத்த ஆண்டு எப்போ அப்படின்னா
பொது ஆண்டு 712. அப்போ வந்து சிந்துவுடைய அரசர் யார் அப்படின்னா தாகீர். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. சிந்து பிரதேசத்தின் மீது முபின் காசிம் படையெடுத்த ஆண்டு பொது ஆண்டு 712. அப்போ வந்து சிந்துவின் அரசர் வந்து தாகீர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். 8ஆம் நூற்றாண்டில் அரபியரின் படையெடுப்பின் போது சிந்து அரசர் டேஸ் ஆவார். இப்போ தான் பார்த்தோம் யார் அப்படின்னா தாகீர். அப்போ எத்தனாம் நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டில் அதான் 8ஆம் நூற்றாண்டுனா 712. அப்போ வந்து 700 முடிஞ்சு 8ஆம் நூற்றாண்டு போயிட்டுருக்கு. 8ஆம் நூற்றாண்டில் அரேபியரின் படையெடுப்பின் போது சிந்து அரசர் வந்து தாகீர். கஜினி மாமூது இந்தியாவுக்குள் டேஸ் முறை இராணுவ தாக்குதல் நடத்தினார். எத்தனை முறைனா 17 முறை. பாலம் பாவோலி கல்வெட்டு டேஸ் மொழியில் இருக்கிறது. இப்போ தான் பார்த்தோம் சமஸ்கிருத மொழி. அதில் தான் வந்து பால்பன் வந்து விஷ்ணு நம்ம இங்கே தான் பார்த்தோம் வந்து பால்பன் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையும் இன்றி பார்க்கடலில் துயில்கிறார் என்கிறது. எந்த கல்வெட்டு? இந்த பாலமி பாவோலி கல்வெட்டு. உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவிலை கட்டியவர்கள் யார் அப்படின்னா சண்டேலர்கள். உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோவிலை கட்டியவர்கள் வந்து சண்டேலர்கள். மம்லுக் என்ற பெயர் டேஸுக்கான அரபு தகுதி சுட்டாகும். அடிமை என்பதற்கான அரபு தகுதி சுட்டாகும். இபன் பதுதா ஒரு டேஸ் நாட்டு பயணி. எதுனா மொராக்கோ நாட்டு பயணி. இந்த பயணிகளை வச்சியே ஒரு பொறுத்துக்க மாதிரி கொஷின் கேட்பாங்க. இபன் பதுதா வந்து மொராக்கோ நாட்டு பயணி. அரசு பதவியை விடுத்து டெல்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான். இதெல்லாம் எக்ஸாமில் கொஷின் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் எல்லாம். ஆலம் ஷா. அரசு பதவியை விடுத்து டெல்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் வந்து ஆலம் ஷா. பொறுத்துக்க டேரெக்டாக கொடுத்துருக்கோம். ராமச்சந்திரர் தேவகிரி அரசர். கான்இ ஜஹான் பார்த்திங்கன்னா ஒரு காகதியர். மாலிக் முகமது ஜெய்சி பத்மாவத் என்ற நூலை இயற்றியவர். மந்திர் பார்த்திங்கன்னா மான்சிங். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஸோ இந்த லெசன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். 160 கொஷின், லைன் பை லைன் கொஷின், பாக்ஸ் கொஷின், புக் பேக் கொஷின் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். தேங்க்யூ.